Praise Jesus. Praise God. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வார்த்தையில இருக்கக்கூடிய ஆழமான உண்மைகளை எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி. ஆவியானவரே, எங்களோட ஒவ்வொருத்தருடைய தேவைகள் என்ன, நோக்கங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க வசனத்தின் மூலமாக நீங்க பேசுறதுக்காக நன்றி. எங்களோட குழப்பத்துக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக நன்றி. உடல் ரீதியா மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் தலைமுறையாக நாங்க குணமாயிட்டோம். அந்த புரிதல், அந்த ஆழமான அர்த்தத்தை புரியறதுக்காக, அந்த புரிதலை தர்றதுக்காக நன்றி. ஆவிக்குரிய மனுஷன் பத்தி இன்னும் ஆழமா எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. இந்த டீச்சிங் வழி நடத்துறது நீங்க, வசனத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது நீங்க, அந்த வசனத்துல இருக்கக்கூடிய மறை உண்மைகள் எங்களுக்கு சொல்லி கொடுக்க போறதுக்காக நன்றி. உண்மை மட்டும்தான் எங்களை விடுதலையாக்க முடியும். இந்த உண்மைய ரொம்ப எளிதான முறையில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க இந்த செஷனை கண்ட்ரோல் எடுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise Jesus. ரொம்ப பெரிய கேப், ரொம்ப லாங் கேப் ரைட். Praise God. நம்ம வந்து ஜெனசிஸ் சாப்டர் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆடம் அண்ட் ஈவ் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே மனுஷன் வந்து கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டான்றத அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிரிவு எங்க ஏற்பட்டது அப்படின்னா நம்மளோட ஆவியில ஏற்பட்டது. ஆவியில தான் மனுஷன் வந்து கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டான். இது வந்து கடவுள் மனுஷனை பிரிச்சுட்டாரா அப்படின்னு மனுஷன் வந்து அதை தேர்ந்தெடுத்தான். இது மனுஷனோட முடிவு. சாவே சாவான்னு சொன்னாங்க. சாத்தா வந்து சாக மாட்டான்னு சொன்னாங்க இந்த பழத்தை சாப்பிட்டா. ஆனா அதோட விளைவு வந்து அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டன. அவன் ஆடை இல்லாம இருக்கான்றத பார்த்தான். அவன் எடுத்த தீர்மானம் கடவுளை விட்டு விலகி ஓடி ஒளிஞ்சது. திஸ் இஸ் நோன் அஸ் அந்த அது வரைக்கும் மனுஷன் எப்படி இருந்தா நம்ம போன வாரம் பார்த்தோம். அது வரைக்கும் மனுஷன் ரோமர் 2 அதிகாரம் மனுஷன் எப்படி இருந்தான் அப்படின்னா காட் கான்சியஸ், கடவுளுக்குரிய சிந்தனைக்குரியவனாகவும் கடவுளை சார்ந்தவனாகவும், ஏன்னா அப்படிதான் மனுஷன் படைக்கப்பட்டது. கடவுளுக்குரிய சிந்தனை கடவுளை சார்ந்திருக்குது. காட் கான்சியஸ் தான். தன்னை பத்தி அவன் யோசிக்கல, தன்னை பார்க்கல. அது மனுஷன் சுபாவம் கிடையாது. என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டானோ என்ன நடந்தது, அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த மொமெண்ட், அந்த சமயம் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு விதி வந்து ஆக்டிவேட் ஆச்சு. ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. ரோமர் 8 அதிகாரம் 2வது வசனம். நீங்க தமிழ்ல எடுத்துக்கலாம், நான் இங்கிலீஷ்ல ஷேர் பண்றேன். For the law of the spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. தமிழ் எடுத்துட்டீங்களா? தமிழ் ஸ்கிரிப்சர் எடுக்கிறேன். ரோமர் ஆமா ஒரு நிமிஷம். எயிட்ல 2 அப்படிதானே? Romans 8 verse 2. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. இதுல வந்து
பாவம் சாவு என்றவற்றுக்குள்ளாகும் சட்டதிட்டங்கள். இந்த பாவ சாவு என்னும் சட்டம், இத பார்த்த டக்குனு வாசித்தோடனே ஒரு கடவுள் கொடுத்த கட்டளைய குறிச்சு அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி இல்லை. இது இந்த பாவம் சாவு என்ற சட்டம் எதை குறிப்பு, எதை சொல்லி இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் உலகத்தை படைக்கச்சுல பாவத்தை உருவாக்கல, சாபத்தை உருவாக்கல, நோயை உருவாக்கல. அவர் வாழ்வதை உருவாக்குறார். அவரோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வார்த்தை மூலமா வாழ்தான் உருவாக்குனார். சாவ கடவுள் உருவாக்கல. ஆனா அந்த மொமெண்ட் கடவுள் சொன்னாங்கல்ல, இந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாகவே சாவாய், சாப்பிட்றாத. மனுஷனோட தேர்வு. அந்த அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படி சொன்னது நமக்கு கட்டளை மாதிரி தெரியும். ஆக்சுவலி அது கட்டளை கிடையாது. கடவுள் மனுஷனுக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நமக்கு இருக்கு, இந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாவாய். இல்ல, surely 17th verse, for the day that you therefore eat thou shalt surely die. 2ஆவது அதிகாரம் 14வது வசனத்துல இருக்கு. இது 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 கடவுள் ஆதாம் கிட்ட சொல்லும் போது கடவுள் ஒரு லா வைக்காங்க. கடவுள் தன்னா எப்படி சொல்றது, அவர் தான் சுப்பீரியர், அவர் சொன்னதை நம்ம கேட்கணும், அதுக்காக இந்த கட்டளை அப்படி தோணும் இதை வாசிக்கச்சுல. அப்படி கிடையாது. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏதேன் தோட்டத்துல 2 மரம் இருந்தது, வாழ்வெளிக்கும் மரம், இன்னொன்னு நன்மை தீமை அறியும் மரம், மரம். அந்த மரத்தை வச்சாங்க. கடவுள் வாழ்வு தரும் மரத்தை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா ஒரே ஒரு கட்டளை தான், பட் ஆஃப் த ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட், நன்மை தீமை அறியும் அறிவு தரும் மரத்துல இருக்க கனியை சாப்பிட்டா நீ சாகவே சாவாய். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, மனுஷனை இயந்திரமா படைக்கல, ஒரு ரோபோட்டா படைக்கல, ஏன் ஒரு மிருகமா கூட படைக்கல. கடவுள் மனுஷனை தன் சாயல்ல படைச்சாரு. தேர்ந்தெடுக்கிற உரிமை மனுஷனுக்கு இருக்கு, முடிவு செய்யற தன்மை. அவன் ஒரு முடிவு எடுக்கணும், அவன் தேர்ந்தெடுக்கணும், அவன் டிசைட் பண்ணணும். அப்ப அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல. நான் டிசைட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம், நான் இதை செய்வேன், நான் இதை செய்ய மாட்டேன், இது என்னோட சாய்ஸ். அந்த டெசிஷனை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த கட்டளையே தவிர, நான் பாஸ், நீங்க எல்லாம் எனக்கு அடிமை, நான் சொல்றது நீங்க கேட்கணுன்றதுக்காக இந்த கட்டளை கிடையாது. இது சாப்பிடாத. ஆனா அதுக்காக கடவுள் அந்த வாழ்வெளிக்கும் மரத்துல இருக்க கனியை சாப்பிடு இப்படி சொல்லல. அது அவன் எடுக்க வேண்டிய முடிவு, அவன் எடுக்க வேண்டிய தீர்வு. ஆனா மனுஷன் எதை செய்யக்கூடாது, இதை செய்யாதன்னு சொல்லும் போது அவன் முன்னாடி என்ன இருக்கு, வாழ்வு சாவு 2 இருக்கு. அந்த சாவத்தை, இந்த மரத்துல இருக்க கனியை சாப்பிட்டா நீ சாவாய், சாவ சொன்னதுக்கு அப்புறமும் அத மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னா அது கடவுளோட குற்றமா? இல்ல, அது மனுஷனோட குற்றம். அப்போ அந்த கனிய சாப்பிட்ட மாத்திரத்துல, சாப்பிட்ட உடனே கேட்டுன்னு ஓடி ஒளிஞ்சான். அது மனுஷன், மனுஷன் எடுத்த ஒரு முடிவு, மனுஷன் எடுத்த ஒரு தீர்மானம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்துல ஜெனசிஸ் சாப்டர் 3, அந்த கனியை சாப்பிட்ட உடனே இந்த இடத்துலதான் அந்த லா ஆஃப் சின் அண்ட் டெத், பாவத்தோட விளைவு மரணம், அந்த விதி இங்கதான் ஆக்டிவேட் ஆச்சு. எப்போ மனுஷன், எப்போ ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டானோ அந்த நிமிஷம். Tree was good, 6வது வசனம், pleasant to the eye and her husband, and he did eat.
7வது வசனத்துல பார்த்தா தி ஐஸ் ஆஃப் தெம் போத் வேர் ஓப்பன். அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டன. And they knew that they were naked. They sewed fig leaves together and made themselves apron. அதுக்கப்புறம் கடவுளோட 8வது வசனத்தை வாசிங்க. 3:8 அதிகாரம் 3:8. மென்காற்று வீசிய பொழுதினிலே ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருக்கும் ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திரு முன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களிலேயே ஒளித்துக் கொண்டனர். யாரு விலகுறா? ஆதாம் ஏவாள் தான். கடவுளோட குரலை கேட்டோன்னே அது வரைக்கும் கடவுளோட குரலுக்கு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் கடவுளோட நேரத்தை செலவு பண்ணவங்க இன்னைக்கு அவரோட குரலை கேட்டோன்னே ஓடி ஒளிறாங்க. எதனால அப்படின்னா இந்த விதி எந்த மொமெண்ட், எந்த நிமிஷம், எந்த செகண்ட் ஆடம் வந்து அந்த டெசிஷன் அந்த பழத்தை சாப்பிட்டானோ, ஏவாள் கூட கிடையாது, ஆதாம் தான். ஆதாம் எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டானோ அந்த மொமெண்ட், அந்த செகண்ட் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க சொன்னாங்கல்ல, இந்த பழத்துல இருக்க கனியை சாப்பிட்டா நீ சாவாய். அந்த மொமெண்ட் அது வரைக்கும் கடவுளை நோக்கி பார்த்துட்டு இருந்த கண்கள் தன்னை பார்க்க ஆரம்பிச்சது. அவங்க எப்பவுமே ஆடையின்றிதான் இருந்தாங்க, எப்பவுமே நிர்வாணமா இருந்தாங்க. அந்த நேக்கட்னஸ் வந்து ஒரு அது இட் வாஸ் நாட் பாதரிங் தெம். அது பிரச்சனையே இல்லை, அது அவங்களுக்கு கஷ்டமாவே இல்லை. ஆனா என்னைக்கு கடவுளை பார்க்காம தன்னை பார்க்க ஆரம்பிச்சானோ, தன் நிலைய பார்க்க கடவுளை சார்ந்த மனுஷன் தன்னை சார ஆரம்பிச்சானோ, தன்னை பார்க்கறான் தான் ஆடையின்றி இருக்குன்னு சொல்லிட்டு கடவுளோட குரலை கேட்டோன்னே ஓடி ஒளிகிறான். இந்த இடத்துலதான் ஒரு புதிய விதி, ஒரு லா வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. சாவு. சாவோட விளைவு பாவம், சாரி, லா ஆஃப் சின், அதோட விளைவு மரணம். இந்த லா ஆஃப் சின் அண்ட் டெத் காட் ஆக்டிவேட்டட். அதனாலதான் ஆதாம் கிட்ட கடவுள் சொல்வார், நீ எடுத்த முடிவுனால இந்த பூமி சாபத்துக்குள்ளாச்சு. அப்ப அது வரைக்கும் இந்த பூமி என்ன சாபத்துக்குள்ள இல்லை. அதோட விளைவா இந்த பூமியில என்ன வருது? முள் செடியும் காட்டு செடியும். இந்த பூமியை உருவாக்கி மனிதன் கிட்ட கொடுத்த அந்த அதிகாரம் யார் எடுத்துட்டா? யார் இந்த உலகத்தோட ராஜாவாயிட்டா அப்படின்னா, கொடூரமான ஆட்சியாளர் சேட்டன். சேட்டன் became the god of this world. எப்படி சேட்டன் கடவுள் ஆக முடியும்? சேட்டனுக்கு அந்த அதிகாரத்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் இந்த வைரஸ் பத்தி நான் சப்ஜெக்ட் படிக்கிறதுனால வைரஸை பத்தி படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து என்னன்னே தெரியாது, சேட்டன் மாதிரியே தோணும். சேட்டனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு வைரஸ்க்கு இருக்கு அப்படி தோணும். ஸ்பிரிச்சுவலா படிக்கும்போது ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு வைரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அது வந்து ஒரு மனுஷனோட செல்லுக்கு வெளியில இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ நான் லிவிங். அது வந்து ஒரு உயிரில்லாத தன்மை, ஒரு டேபிள் சேர் பெஞ்ச் மாதிரி தான். அதால எதுவுமே பண்ண முடியாது, அதால ரெப்ளிகேட் பண்ண முடியாது, அதால என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதால பெருக்கவே முடியாது, அது வந்து மல்டிப்ளை ஆகாது, ஒண்ணுமே பண்ணாது. ஒரு நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ் தான் அது. வைரஸ் வந்து ஒரு செல்லுக்கு வெளியில வந்து ஒண்ணுமே பண்ணாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒன்ஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ள போயிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு செல்லுக்குள்ள போயிட்டு அப்படின்னா நம்ம ஹியூமன் செல்ஸ், நம்ம செல்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும். நமக்கு தேவையான என்சைம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நம்மளோட செல் வந்து உருவாக்கும், சிந்தசிஸ் பண்ணும். நமக்கு தேவைக்காக நம்மளோட செல்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனா என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம செல் வந்து அந்த வைரஸ்க்கு அதுக்கு தேவையான ப்ரோட்டீன், அதுக்கு தேவையான விஷயங்கள ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது கிட்ட பவரே இல்லை. ஆனா இது உள்ள வந்துட்டு நம்மளோட அத்தாரிட்டி, நம்மளோட பவரை அதை யூஸ் பண்ணிட்டு நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து மல்டிப்ளை ஆயிடும். ஒரு வைரஸா உள்ள போறது கடைசியில 1000கணக்குல வெளியே வந்துடும். ஒண்ணு உள்ள போய் அப்ப அந்த 1000 என்ன பண்ணும், 1000 செல்ல போய் அட்டாக் பண்ணும். அப்ப அந்த 1000 வந்து 10,000, 10,000 வந்து 1,00,000, டக்குன்னு மல்டிப்ளை ஆகும். ஒண்ணுமே பவரே இல்லாதது உள்ள போனோடனே அது கண்ட்ரோல்ல எடுத்து நம்மளோட எனர்ஜியை தனக்கு யூஸ் பண்ணி அது பாஸ் ஆயிருது. கடைசியில பெரிய பெரிய நோயோட பேரை கேட்டாலே நம்மலாம் பயந்துட்டு இருப்போம். கோவிட்னு கேட்டாலே பயந்துருவோம், எய்ட்ஸ்ன்னு கேட்டாலே பயந்துருவோம். ஆனா அதுக்கு பவரே இல்லை.
ஆனா ஒன்ஸ் அது உள்ள வந்துட்டுன்னா நம்மள யூட்டிலைஸ் பண்ணி அது பேரை கேட்டாலே நம்ம பயப்படுற அளவுக்கு இருக்கும். அத படிக்கும்போது நினைச்சேன், சேட்டன் இப்படித்தானே, அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஒரு அத்தாரிட்டி கிடையாது, ஒரு பவரும் கிடையாது. அன்லெஸ் we give him the authority, unless I yield to him. அப்போ இந்த பூமியை ஆளுகை செய்யணும், இந்த பூமிய வந்து இந்த டொமினியன், பூமி மேல இருக்கக்கூடிய அத்தாரிட்டி டொமினியன் கடவுள் யாருக்கு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தான் கொடுத்தாங்க, மனுஷங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த அத்தாரிட்டி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா வார்த்தையினாலதான் அந்த அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரொம்ப உன்னதமான ஒரு நிலையில மனுஷனை படைச்சு இந்த உலகத்துக்கே ராஜா ராணி மாதிரி உருவாக்கி வச்சிருந்தாங்க. யாரோட குரலை கேட்டு நம்ம செயல்படுறோமோ அவங்களுக்கு நம்ம அடிமை. சேத்தனுக்கு அடிமையாகணும்ன்றது வந்து கடவுள் பண்ணதில்ல, மனுஷனோட தேர்வு. இந்த பழத்துல இந்த கனியை நீ சாப்பிட்டா நீ சாவான்னு கடவுள் சொன்னதுக்கு அப்புறமா அந்த கனியை சாப்பிட்டது மனுஷனோட குற்றம். அந்த குற்றத்தோட விளைவுதான் பாவம் சாவு என்ற விதி வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. அதனாலதான் சேட்டன் வந்து எப்படி ஆயிட்டான் அப்படின்னா கொடூரமான ஆட்சியாளர். கொடூரமான ஆட்சியாளர் is a cruel master. He became the cruel master. யார் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தா? நம்ம கொடுத்த அதிகாரம். நம்ம அவன் பேச்சை கேட்டதுனால அவன் இந்த உலகத்துக்கு அதிபதி ஆயிட்டான். இந்த அதோட விளைவு அதோட விளைவு மரணம். அப்ப இந்த மனுஷங்க எல்லாருமே வந்து எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா பாவத்துக்கு அடிமையாயிட்டாங்க, சாவுக்கு அடிமையாயிட்டாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி இத்தனை வயசுல சாவுன்ற விஷயமே இருந்திருக்காது. டெத். அதனாலதான் முதல்ல தொடக்கத்துல 1000 வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க, அப்புறம் 500, அப்புறம் 200, அப்புறம் 120. Praise Jesus, praise God. கடவுள் வந்து இதை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த ஏதேன் தோட்டத்துல இன்னொரு வாழ்வழிக்கும் மரத்துல இருக்க கனியை சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாவு நிலைவுல அந்த கனியை சாப்பிட்டாங்கன்னா மெசையாவே இந்த பூமிக்கு வர முடியாது, நம்மளை மீட்க முடியாது, நம்மளை ரட்சிக்க முடியாது. நம்ம எல்லாரும் நம்ம ஆதாம் வழிய பிறந்த எல்லாருமே வந்து சாவுக்கு அடிமைகளாக தான் பிறந்தோம், பாவத்துக்கு அடிமையாதான் பிறந்தோம். அண்டர் த லா ஆஃப் சின் அண்ட் டெத் தான் நம்ம பிறந்தோம். ஆனா என்னைக்கு இயேசுவை பத்தி நம்ம கேள்விப்படுறோமோ, கேள்விப்படுறது மட்டும் இல்ல, கேட்டுட்டு நம்ம நம்புறோமோ, விசுவசிக்கிறோமோ, என்னோட நிலைய என்னோட ஸ்தானத்தை அவர் எடுத்தாருன்றத நம்ம விசுவசிக்கும் போது, நம்பும் போது நம்ம கிறிஸ்துவுக்குள் புது பிறப்பு, புது சிருஷ்டின்னு சொல்றோம். புது பிறப்பு 2 Corinthians 5:17. Hallelujah, praise Jesus, praise God. Therefore, if any man be in Christ, he is a new creation. All things are passed away. Behold, all things are become new. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன புதியன புகுந்தன அன்றோ. இந்த இடத்துல அது என்ன, அந்த பழையன என்னது, புதியது என்னது? என்னது? பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷன் யாரு? ஆதாமுடைய பாவத்தினால வந்த அந்த லைஃப். ஓகே. அப்போ இந்த ஆடம் அண்ட் ஈவ் வந்து அந்த கனியை சாப்பிட்டோன்னே நான் ஒரு விதி ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொன்னேன். ஆமா. சாவு, பாவம், அதோட விளைவு சாவு, சின் அண்ட் டெத் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்ப மனுஷன் எப்படி பிறக்கிறான்? அந்த சுபாவத்தோட தான் பிறக்கிறான். சின் நேச்சர், பாவ சுபாவத்தோட தான் மனுஷன். இதுதான் அப்போ இந்த மனுஷன் எப்படி பிறக்கிறான்? நமக்கு பிறக்கிற பிள்ளைங்களும் அப்படிதான் பிறக்குறாங்க, பாவ சுபாவத்தோட தான் பிறக்குறாங்க. மனுஷன் இன்னமே வந்து அப்படிதான் பிறக்குது, பாவ சின் நேச்சரோட தான் பிறக்குறாங்க. இதுதான் பழைய மனிதன். ஆனா நான் இன்னைக்கு நற்செய்தியை கேட்கிறேன், எல்லாரும் கேட்கலாம், அதுக்காக எல்லாரும் நம்புவாங்கல்ல? இல்ல, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, சந்தேகப்படுவாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா எப்போ ஒரு மனுஷன் அவனா தீர்மானம் செஞ்சு அவன் வந்து கேட்டு நம்புறானோ, விசுவசிக்கிறானோ,
அப்போ அவனோட ஆவியில பிரிஞ்சிருந்த மனுஷன் மீண்டும் கடவுளோட இணைந்துடுறான். யார் மூலமா? கிறிஸ்து மூலமா. அப்ப அவன் எதை நம்புறான், எதை நம்பி இணையறான்? அப்போ அவன் ஒரு புது சிருஷ்டியா உருவாக்கப்படுறான். அப்படின்னா சாவுக்கு துரிய இருந்த மனிதனோட ஆவி உயிர் பெற்று ஒரு புதிய மனிதனாக திரும்பியும் பிறக்கிறான். இப்போ கிறிஸ்துவுக்குள் அவனுக்கு ஒரு புதிய படைப்பு, புதிய பிறப்பு. இது என்ன நடக்கு அப்படின்னா, திரும்பி சாவு நிலையில இருந்தக்கூடிய அந்த மனுஷனோட ஆவி உயிர் பெறுது. அந்த நம்மளோட ஸ்பிரிட்ல ஒரு பெரிய மாற்றமே நடக்குது. என்னோட ஸ்பிரிட்ல லைஃப் வருது. நான் திரும்பி கடவுள் லைஃப்ன்றது அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் மீண்டும் கடவுளோட இணைந்துட்டேன்றது அர்த்தம். பாவம் இனிமேல் என்ன பிரிக்க முடியாது. பாவத்துக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் எதை நம்புறேன் அப்படின்னா, என்னோட பாவத்தை, என்னோட குற்றத்தை அவரு சுமந்துட்டாரு. அந்த பாவத்தோட விளைவு, அதுக்கான தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டாரு. அந்த பாவத்தை சிலுவையில அவர் முறியடிச்சிட்டாரு. பாவத்துக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தண்டிக்கப்படணும், நான் ரத்தம் சிந்தப்படணும், ஏன்னா என் தலையில முள் கிரீடத்தை ஏத்தணும். என்னோட ஸ்தானத்தை, என்னோட பாவத்தை அவர் எடுத்து, அந்த பாவத்தோட தண்டனையும் அவர் என்னை எடுத்ததுனால என்னை பாவத்துல இருந்து அவர் விடுதலை செஞ்சுட்டாரு. எனக்கும் இனி பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் இந்த பாவம் தானே என்கிட்ட கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுது. ஆனா இந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து அதுக்கான தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டாரு. நான் கடவுளோட இணைந்துட்டேன். அந்த கடவுளோட இணைஞ்ச நம்மளுக்கு எது தெரியுமா சான்று? பரிசுத்த ஆவியானவரால நான் முத்திரிக்கப்பட்டிருக்கேன். என்னோட ஆவியில நான் ஒரு புதிய படைப்பு, புதிய சிருஷ்டி, புதுசா பிறந்த குழந்தை. எங்கே? என்னோட ஆவியில. இனிமேல் எனக்கும் பாவத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. அப்போ எப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து என்னோட ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த மாத்திரத்துல, இயேசு கிறிஸ்து ஜீவன் ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்கல்ல, அந்த உயிர் தெழுந்த போது இன்னொன்னு ஒரு சட்டம் ஆக்டிவேட் ஆச்சு. அது என்ன சட்டம்? லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா? ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ரோமர் 8ஆவது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8:2. The law of the spirit of life, spirit of life, keyword என்ன? The spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. வாசிங்க தமிழ்ல. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு ஆவியின் சட்டம் பாவம் இருங்க. அப்போ கிறிஸ்து இயேசுவோடு எப்படி இருக்கு? கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவருக்கு. புரிஞ்சுச்சா? அப்ப கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்புறவங்களுக்கு, இயேசு கிறிஸ்து பத்தி எல்லாரும் கேள்விப்படலாம், உலகத்துல இருக்கிற எல்லாரும் கேள்விப்படலாம். ஆனா யார் அதை நம்புறா? யார் என்னோட ஸ்தானத்தை அவர் எடுத்தாரா? எனக்குரிய தண்டனை அவர் எடுத்தாரா? என்னோட குற்றத்தை அவர் சுமந்தாரா? நான் பெற வேண்டிய தண்டனை தான் அவர் பெற்றாரான்னு சொல்லிட்டு யார் நம்புறாங்களோ, யார் விசுவசிக்கிறாங்களோ, யார் இயேசு ஒரு மனுஷனா பார்க்காம கடவுளோட பிரதிநிதியா பாக்குறாங்களோ, கடவுளே மனுஷனா அந்த பூமிக்கு தன்னோட நிலைய தாழ்த்தி அடிமை ரூபத்தை எடுத்து நமக்காக அந்த அவரோட பேஷன், அவரோட மிஷனே நம்மள பாவத்துல இருந்து விடுவிக்கிறது தான்ன்றதை யாரு நம்புறாங்களோ அவங்கதான் எப்படி இருக்காங்க? கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிறாங்க. நம்ம அப்படி இணைந்ததுனால நம்புறவங்க மட்டும்தான். எல்லாரும் கேள்விப்படலாம். நானும் 26 வயசு வரைக்கும் கேள்விப்பட்டு கிறிஸ்துவ குடும்பத்திலே வளர்ந்திருக்கேன். ஆனா முழுமையா நம்பினேன்னா இல்ல, சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன். இந்த குடும்பத்துல பிறந்ததுனால நான் இப்படி இருக்கேன். ஒருவேளை நான் வேற ஏதாவது ஒரு குடும்பத்துல பிறந்தா நான் வேற மதத்தை சார்ந்த பொண்ணா இருந்திருப்பேன். நான் கடவுளை ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபத்துல கும்பிடுறாங்க, நான் இந்த ரூபத்துல கும்பிட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் இருந்திருக்கலாம்.
ஆனா 26 வயசு வரைக்கும் எனக்கு அது தெரியல. இயேசு மனுஷனா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல மனுஷனா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ப்ராஃபட்டா பார்த்துட்டு இருந்தேன். கடவுள்னு சொல்லும்போது ஒரு கேள்விக்குறி வந்துட்டே இருந்தது. ஆனா என்னைக்கு அந்த சிலுவைய பார்த்து என்னோட நிலை, என்னோட ஸ்தானம், நான் அனுபவிக்க வேண்டிய துன்பம், நான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து நரகமா இருந்தது. அதுக்கு நான் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்தானத்தை அவர் எடுத்துட்டு, என்னோட குற்றங்களை அவர் எடுத்துட்டு, எனக்கா ரத்தம் சிந்துனாங்கன்னு சொல்லிட்டு முழு மனதோட அவர் என்னைக்கு நம்பினேனோ, என்னைக்கு விசுவசிச்சனோ, இது வந்து நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனாலயோ அது வாசம் வாரம் பூசைக்கு போனதுனாலயோ நடந்த, அதனால மாற்றம் நடக்காதுன்ட்டு இல்ல, மாற்றம் நடக்கும். ஆனா என்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்து நான் நம்பினேனோ, இட் வாஸ் மை டெசிஷன், இட் வாஸ் மை சாய்ஸ். என்னைக்கு நான் முடிவு பண்ணேனோ அன்னைக்குதான் நான் என்ன ஆனேன், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருந்தேன். அப்படி கிறிஸ்து இயேசுவோடு நான் இணைந்த போது என்ன ஆச்சு அப்படின்னா, வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம், the spirit of life in Christ, spirit of life, வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு என்னோட வாழ்க்கையில. ஆனா இயேசு கிறிஸ்து என்னைக்கு உயிர் தெழுந்தாங்களோ அப்பவுமே இந்த பூமியில வந்து வாழ்வளிக்கும் சட்டம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. யார் யார் இயேசு விசுவசிக்கிறாங்களோ, யார் யார் இயேசு விசுவசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த சட்டம் ஆக்டிவேட் ஆயிட்டு. அப்போ இந்த சட்டம் இந்த விதி ஆக்டிவேட் ஆயிட்டதுனால எனக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வாழ்வழிக்கும் சட்டம் தூய. இப்ப நமக்கு புரிஞ்சிச்சுல, 2 விதமான சட்டங்கள். ஒண்ணு வந்து பாவம், அதோட விளைவு சாவு என்ற சட்டம் ஆதாம் எடுத்த தீர்மானத்தினால உண்டாகுனது. தூய ஆவி, வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம், ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் எப்ப ஆக்டிவேட் ஆச்சுன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக தம் ஜீவன் ஒப்பு கொடுத்தாரு. இந்த சட்டம் நம்மளுக்குள்ள எப்போ ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, என்னைக்கு நான் கிறிஸ்துவோட இணைந்திருக்கேன் அப்படின்னா, என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவ முழு மனதோட, எந்த ஒரு கட்டாயத்தினாலேயோ, எந்த ஒரு சூழ்நிலையாலேயோ, எந்த ஒரு குடும்ப பின்னணியினாலேயோ கிடையாது. இது என்னோட சொந்த தீர்மானத்தினால நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றேனோ அன்னைக்கு நான் இயேசுவோட இணைந்திருக்கும் போது எனக்குள்ள ஆவியில ஒரு புதிய படைப்பு, புதிய சிருஷ்டி, புதிய ஜீவன். மீண்டும் நான் கடவுளோட இணைந்துட்ட என்னோட ஆவியில வாழ்வு தரும் ஆவி, லைஃப் கிவிங் ஸ்பிரிட் எனக்குள்ள நான் கிறிஸ்துவோட இணைந்துட்டேன். எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹல்லேலூயா, பிரேஸ் ஜீசஸ். அப்ப நான் ஒரு புதிய சிருஷ்டி, புதிய படைப்பு, நான் ஒரு புதுசா பிறந்திருக்கிற குழந்தை. கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறக்குன்னா, பிறந்த குழந்தைக்கான ஒரு குணாதிசயம் என்னது? பிறந்த பச்சை குழந்தைக்குரிய அது என்ன பண்ணும்? அது அழுதுகிட்டே இருக்கும். அந்த அழ கண்ட்ரோல் எப்படி பண்ணுவாங்க அந்த அழுகைய? அவங்க அம்மா மில்க் ப்ரொவைட் பண்ண உடனே அது இதாயிரும். அந்த அழுகை எதுக்கா? அந்த குழந்தை புதுசா பிறந்திருக்குன்னா அது வந்து பாலுக்கு அழுவும். அந்த பாலை கொடுத்துட்டா அது அழுக நின்னுடும். அதுக்கு திரும்பி 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி பசிக்கும். அந்த பசி திரும்பி அந்த பாலுக்காதான். அந்த பாலை கொடுத்தோடனே திரும்பி அந்த அழுக நின்னுடும். அப்போ நம்மளும் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பு, புதிய சிருஷ்டியா பிறக்கும் போது நம்மளுக்கும் வந்து இறைவார்த்தை என்ற பால் மேல ஒரு தாகம் இருக்கும். அது கடவுள் அது வரைக்கும் நமக்கு அது இருந்திருக்காது. அது வரைக்கும் வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். ஆனா என்னைக்கு நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ட்ரூ born again, ஜென்யூன் born again. இப்படி சொல்லிட்டா நமக்கு நரகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, மனதால, உள்ளத்தால, முழு இதயத்தோட விசுவசிக்கிறதா ஜென்யூன் born again. அந்த ஜென்யூன் born againக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் அப்படின்னா, எப்படி பிறந்த குழந்தைக்கு பாலுக்கு ஏங்குதோ அது மாதிரி புதுசா பிறந்திருக்கிறவங்க வார்த்தைக்கு ஏங்குவாங்க, வார்த்தைக்கு ஏங்குவாங்க.
ஆவி, ஆன்மா, மனுஷனோட 3 பகுதி. ஆவி, ஆன்மா, சரீரம். இந்த ஆவியில தான் நடந்திருக்கு இந்த மாற்றம். ஆவியில தான் மாற்றம் நடந்திருக்கு. ஆனா என்னோட சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். நிறைய மூட பழக்கங்கள், நிறைய நம்பிக்கைகள், இல்லைன்னா ஜாதி ரீதியான கொள்கைகள் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ப்ரோக்ராம் ஏற்கனவே நம்மளோட சிந்தனையில பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா 6 மணிக்கு லைட்டு போட்டுடணும். சின்ன வயசுல நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. 7 மணிக்கு போட்டாலும் பிரச்சனை கிடையாது, 5 மணிக்கு போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 6 மணிக்கு போய் சுவிட்ச லைட் போட்டுருவோம். சாயந்தரம் லைட் வச்சதுக்கு அப்புறம் வீட்டை கூட்டக்கூடாது, பெருக்கக்கூடாது நமக்கு அது சிஸ்டம்ல இருக்கும். நம்ம அதை செய்ய மாட்டோம். அதுக்கு முன்னாடியே கூட்டிடுவோம், பெருக்கிடுவோம். சாயந்தரத்துக்கு 7 மணிக்கெல்லாம் வந்து நகத்தை வெட்டு. அந்த காலத்துல சொன்னாங்க அப்படின்னா மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும், வெளிச்சம் இருக்காது, நகை எங்கேயா இருந்தா யாரையும் குத்திட்டுன்னா பிரச்சனை. அதனால சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது வந்து வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி நகத்தை வெட்டக்கூடாது. ஆனா நம்ம சிஸ்டம்ல ஏற்கனவே என்ன பண்ணிருப்போம், அது நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். அதுக்கு நைட் நேரத்துல நகை வெட்டக்கூடாது, பகல்ல தான் வெட்டணும். இது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்ன்றது கிடையாது. சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம். அந்த சிந்தனை இன்னும் மாறல. நம்மளோட சிந்தனை பழைய சிந்தனையாதான் இருக்குது. நம்ம உடல் பார்த்தா எப்படி, நான் ஒருவேளை தடியா இருந்தா நான் புது மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் நான் தடியா தான் இருக்கேன். அந்த உருவத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னோட நிறம் வந்து ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்னா நான் மாநிலமா தான் இருக்கேன். இல்ல நான் ரொம்ப ஃபேரா இருக்கேன்னா நம்ம ஃபேரா தான் இருக்கேன். லீனா இருக்கேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. உடல் ரீதியாவும் சரி, சிந்தனை ரீதியாவும் சரி, எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. அப்ப மாற்றம் எங்கதான் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஆவியில, நம்மளோட ஸ்பிரிட்ல. சாவு நிலையில இருந்த மனுஷன் வாழ்வு அடைஞ்சிட்டான். அவனோட அந்த ஸ்பிரிட்ல அப்படி என்னதான் இருக்கு? இயேசு கிறிஸ்துவ உயிரோட எழுப்புற இதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். உயிர் தெளித செய்ய வச்ச அதே வல்லமை, அதே வாசிங்க. மேலும் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொள்ளும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். அப்ப இங்க 2 வார்த்தை பார்க்கலாம். ஒண்ணு வந்து உயிர், ஒண்ணு வந்து சாவு. பாக்குறோமா? மேலும் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி. நம்ம இந்த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப்னு வாசித்தோம். உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி. அந்த ஆவியானவர் எங்க குடியிருக்காராம்? நம்மளுக்குள்ள. யார் அந்த யாரு இயேசு முழு மனசோட நம்பி விசுவசிச்சு அவர் வந்து அவர் கடவுள், அவர் மனுஷன்னா கிடையாது, சாதாரண மனுஷன் இல்ல, கடவுளோட குமாரன், நம்மளுக்காக மரணம், நம்மளுக்காக நம்மளோட பாவத்தை சுமந்து நம்மளை மீட்டெடுக்க வந்து ரட்சகர்னு சொல்லிட்டு முழு இதயத்தோட யார் விசுவசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? எந்த ஆவியானவர்? இயேசு கிறிஸ்துவே உயிர் தெழுந்த செய்த அதே வல்லமைக்குரிய வாழ்வு தரும் ஆவி, கிறிஸ்துவை உயிர் தெழ செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழ செய்ய வச்சிருக்கிற அந்த வல்லமை, அந்த ஆற்றல், அதே வல்லமை, அதே ஆவியானவர் நமக்குள்ள குடியிருக்காராம். எப்படி குடியிருக்காரு அப்படின்னா உங்களுக்குள் குடியிருக்கும் தம் ஆவியினாலே. அப்போ என்னோட ஸ்பிரிட்ல தான் கம்ப்ளீட் சேஞ்ச், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் நியூ பர்த், ஒரு புதிய படைப்பு, புதிய சிருஷ்டி வந்து என்னோட ஆவியில. அந்த ஆவியில நடந்த மாற்றம் எப்பேற்பட்ட மாற்றம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோட உயிர்த்தெழ செய்ய வச்ச அதே வல்லமைக்குரிய, அந்த வல்லமைக்குரிய ஆவியானவரால என்னோட ஆவியில நான் வந்து முத்திரிக்கப்பட்டிருக்கேன். அதே வல்லமை தான் எனக்குள்ள இருக்கு.
அப்ப அவர் என்ன பண்ணுவாராம், குடியிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். அப்ப அந்த வல்லமை எங்க டிரான்ஸ்பர் ஆகும்? நம்மளோட உள்ளயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சாவுக்குரிய உங்களோட உடல்களையும் உயிர் பெற செய்வார். அப்ப இந்த என்னோட உடல்லையும் ஜீவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா எங்க மாற்றம் நடக்கணும்? என்னோட சிந்தனையில தான் மாற்றம் நடக்கணும். என்னோட சிந்தனையில அப்போ ஆவியில வல்லமை இருக்கு, ஆவியில ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை என்னோட உடல்ல நான் அது வெளிப்படணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சாவுக்குரிய என்னோட உடலும் ஜீவனை பெறணும், சுகத்தை பெறணும் அப்படின்னா எங்க மாற்றம் நடக்கணும்? என்னோட சிந்தனையில மாற்றம் நடக்கணும். இந்த சிந்தனையில எப்படி இது வரைக்கும் நான் நிறைய விஷயத்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டேன். இது 26 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ நான் எத்தனையோ விஷயங்கள்ல என்னோட சிந்தனையில உலக ரீதியா நிறைய விஷயங்கள் நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா இப்போ நான் இயேசுவை நம்பினேன், இயேசு விசுவசிக்கிறேன், கிறிஸ்துவுக்கு புதிய பிறப்பு, புதிய சிருஷ்டி. அப்போ என்னோட ஆவியில இருக்கக்கூடிய வல்லமை என்னோட சரீரத்திலயும் வெளிப்படணும், என்னோட சூழ்நிலையிலையும் வெளிப்படணும், என் குடும்பத்திலயும் வெளிப்படணும். அவரோட வல்லமை நான் போறேன். இப்போ பேதுருலாம் நடந்து போனப்போ அவரோட நிழல் பட்டு நோயாளிகள் குணமானாங்க. எப்படி அவரோட நிழல்ல வல்லமை? அவர் நடந்து போன அவர் கடவுள் கிடையாது. ஆனா அவர் அப்போஸ்தலன், இஸ் an apostle of Christ. கிறிஸ்துவ தன்னோட வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். அவரோட ஒரு பேதுரோட நிழல்ல குணமானாங்க அப்படின்னா அப்ப பேதுரோட நிழல்ல கூட அந்த வல்லமை இருக்கு அப்படின்னா எப்படி அந்த வல்லமை? பேதுரோட நல்ல வல்லமை இருந்தா நம்ம நல்ல வல்லமை இருக்காதா? அப்ப பேதுரு மாதிரி நானும் என்னோட சிந்தனைய கிறிஸ்துக்குரிய சிந்தனையாக நான் சிந்தனையாக என்னோட எண்ணத்தை புதுப்பிக்கும் போது என்னோட ஆவியில இருக்கக்கூடிய வல்லமை என்னோட சரீரத்திலையும் வெளிப்படும், என் சூழ்நிலையிலையும் வெளிப்படும். பிரேஸ் ஜீசஸ். அப்போ இது வெளிப்படணும் அப்படின்னா என்னோட சிந்தனையில ஒரு மாற்றம் நடக்கணும். இதை பத்தி நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். இந்த சிந்தனையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த லைஃப் அண்ட் டெத். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க சொல்றீங்க கிறிஸ்துவுக்கு புதிய பிறப்பு, புதிய சிருஷ்டி, சாவுக்கு எனக்கு அதிகாரமே கிடையாது, பாவத்துக்கு எனக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னா ஒரு மனுஷன் born-again ஆனதுக்கு அப்புறம் பாவமே பண்ண மாட்டானா? அந்த கேள்வி கேட்கலாமா? ஆமா. பாவமே பண்ணது இல்லையா? அவன் பாவத்துல விழவே மாட்டானா? பாவத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னா அவன் பொய் சொல்ல மாட்டானா? அவன் பொருளாசைப்பட மாட்டானா? பேராசைப்பட மாட்டானா? புகழ் ஆசைப்பட மாட்டானா? இச்சைக்குள்ள விழ மாட்டானா? ஹல்லேலூயா. சஸ்பென்ஸா வச்சிடறேன், நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். விழுவாங்க. அது என்னதுன்னு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டுமாரோ டு பி கண்டினியூ. பிரேஸ் ஜீசஸ். ஏதாவது கேள்வி இருக்கா சிஸ்டர்? பிரேஸ் ஜீசஸ். கேள்வி நானே கேட்டுட்டேனோ? பிரேஸ் ஜீசஸ். இதை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு க்ளூ ரோமர் 8:6 வசனம். அதுதான், அதை பத்தி நாளைக்கு படிக்கலாம். அங்கதான் இருக்கு ஆன்சரே. ஓகே, பிரேஸ் காட். நாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த 2 விதிகளை பத்தி எங்களுக்கு எப்படி இந்த விதிகளை ஆக்டிவேட் ஆச்சு? ஒண்ணு பாவம், அதோட விளைவு மரணம். இன்னொன்னு வாழ் தரும் the spirit of life, வாழ் தரும் ஆவியானவர் மூலமா ஏற்பட்ட ஆவிக்குரிய சட்டம். எப்படி மனுஷன் பாவத்துல விழுந்தா மரணம் எதனால வந்தது? இந்த மரணத்துல இருந்து மனுஷனை விடுவிக்கிறதுக்காக கிறிஸ்து எதனால தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தாருன்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புதிய பிறப்பு, புதிய சிருஷ்டி என்ற அந்த ஆழமான அர்த்தம், கிறிஸ்துவ உயிர்த்தெழ செய்ய வச்ச அதே வல்லமையானவர், அதே ஆவியானவர் எனக்குள்ள குடியிருக்கிறார். பல நேரம் நாங்க அதை மறந்துடுறோம்.
நான் யாரு, என் அடையாளம் என்ன, கிறிஸ்துவுக்குள்ள என் அடையாளம் என்ன, என் கூட இருக்கிறவர் எப்பேற்பட்டவர்ன்றதை நாங்க பல நேரம் மறந்துடுறோம். சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போய் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்கள மாதிரியும் ஒரு பிரச்சனைகளை கண்டா நாங்களும் சோர்வுக்குள்ள போயிடுறோம். இதுல இருந்து எங்களுக்கு இந்த சோர்வுல இருந்து, இந்த மனக்கவலை கஷ்டத்துல இருந்து எங்களுக்கு விடுதலை தர்றது உங்களுடைய வார்த்தை மட்டும்தான். வார்த்தையை தவிர வேற எதுவுமே எங்களை விடுதலை ஆக்க முடியாது. இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய மறை உண்மைகளை வரும் நாட்கள்ல இன்னும் ஆழமாக, இன்னும் எளிதாக எங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த டீச்சிங்காக நன்றி. இன்னைக்கு நாங்க இந்த வசனத்தை ரோமர் 8:2, ரோமர் 8:11 என்னை கிறிஸ்துவோடு நான் இணைந்துட்டேன், 2 கொரிந்தியர் 5:17 இந்த வசனங்களை நாங்க தியானிக்கிறதுக்காக எங்களுக்கு கொடுக்கிறோம். என்னோட அடையாளம் என்ன, வாட் இஸ் மை ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், இதை பத்தி இன்னும் ஒரு நாட்கள்ல எங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுப்பதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Praise Jesus. நாளைக்கு 6 மணி சந்திக்கலாம். Praise God. Okay, thank you, sister. Thank you, sister.